ஆத்ம நமஸ்காரம். ஒரு உடலில் உயிர் இல்லை என்று வைத்துக்கொள்வோம், அது என்னவாக இருக்கும்? சீடர், அது ஒரு பிணமாக இருக்கும். ஆசிரியர், ஒரு பிணத்தால் இந்த நிலைகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டிருக்க முடியுமா? சீடர், முடியாது. ஆசிரியர், காரணம் என்ன? சீடர், ஏனெனில் அது உயிரற்றது. ஆசிரியர், உயிரற்ற உடலுக்கு ஏதேனும் ஆதாரமோ அல்லது உலகமோ இருக்கிறதா? சீடர், உயிரற்ற உடலுக்கு எதுவும் இல்லை. ஆசிரியர், உயிர் உள்ள ஒருவனால் எப்போதும் இந்த எல்லா நிலைகளையும் கொண்டிருக்க முடியுமா? சீடர், இல்லை, கொண்டிருக்க முடியாது. நாம் தூங்கும்போது எதையும் பார்க்க முடியாது அல்லது எந்த உணர்வையும் கொண்டிருக்க முடியாது. ஆசிரியர், ஒரு உயிருள்ள உடல் எப்போது உணர்வுகளை கொண்டிருக்க முடியும்? சீடர், அவன் விழித்திருக்கும் போது மட்டுமே. ஆசிரியர், அவனுள் என்ன மாற்றம் ஏற்பட்டது? சீடர், அங்கே சுயத்தை பற்றிய அல்லது அகங்காரத்தை பற்றிய ஒரு உணர்வு தோன்றியது. ஆசிரியர், இந்த அகங்காரம் எங்கிருந்து தோன்றியது? சீடர், மனதிலிருந்து. ஆசிரியர், எனவே ஜீவன், உயிர், மனம் மற்றும் அகங்காரம், கீழ்நிலை சுய உணர்வு ஆகியவை மனிதர்களுக்குள் இருக்கின்றன. இந்த அகங்காரத்திற்கு மட்டுமே 3 இருப்பு நிலைகள் உள்ளன. அவை: 1. ஜாக்ரத், விழிப்பு நிலை. 2. சுழுப்தி, ஆழ்ந்த உறக்க நிலை. மற்றும் 3. ஸ்வப்னம், கனவு நிலை ஆகும். 7ஆம் அத்தியாயத்தில் இந்த தலைப்பு ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது அனுபவிக்கும் இந்த 3 நிலைகளும் அகங்காரத்தை சார்ந்தவை, மேலும் அவை நமக்குள்ளே உணரப்படும் அனுபவங்கள் ஆகும். உண்மையில் அவற்றின் வரிசையானது ஸ்வப்னம், கனவு நிலை, சுழுப்தி, ஆழ்ந்த உறக்க நிலை மற்றும் ஜாக்ரத், விழிப்பு நிலை என்பதாக அமைகிறது. ஆழ்ந்த உறக்கம் என்பது கனவு நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடையில் உள்ளது. ஆனால் மக்கள் முதலில் கனவு நிலையை உணர்கிறார்கள், பின்னர் ஆழ்ந்த உறக்க நிலையையும் அதன் பிறகு விழிப்பு நிலையையும் உணர்கிறார்கள். ஏற்கனவே கூறியபடி இந்த 3 நிலைகளும் அகங்காரத்திற்கு உரியவை ஆகும். அகங்காரத்தின் விழிப்பு நிலைதான் மனதினால் உணரப்படுகிறது. ஆழ்ந்த உறக்க நிலையில் மனமானது முழுமையான ஓய்வில் இருக்கிறது மற்றும் செயல்படுவதை நிறுத்துகிறது. கனவு நிலையின் போது செய்ய வேண்டிய அல்லது செய்ய உத்தேசித்துள்ள காரியங்களை மனமானது நினைவுபடுத்துகிறது. இதுவே வாழ்வின் 4வது நிலை ஆகும். இந்த நிலையில் அகங்காரத்திற்கு மேலே குறிப்பிட்ட 3 நிலைகள் இருப்பதில்லை, மாறாக அது தன் தோற்றுவாயான மனதுடன் ஒடுங்கி ஒன்றிணைகிறது. இதுவே மூலாதாரம் ஆகும். அகங்காரம் அதன் தோற்றுவாயின் இடத்திற்கு மீண்டும் செல்லும் போது அங்கே வெளிப்புற உலகத்தை பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இருப்பதில்லை. நமக்கு வெளியே பொருட்களை நிலைநிறுத்துவதற்கோ அல்லது வேறுபடுத்துவதற்கோ அங்கே மனம் என்ற காரணி இருப்பதில்லை. மனதின் இந்த நிலையே ஸ்வப்னம் போன்றது ஆகும், மேலும் இதுவே மூலாதாரம் என்று அறியப்படுகிறது. சுவாதிஷ்டானம் என்ற சொற்றொடரின் பொருள் ஒருவனுடைய சொந்த இடம் என்பதாகும். சுவ மற்றும் அதிஷ்டானம் இணைந்து சுவாதிஷ்டானம் ஆகிறது. சுவ என்றால் ஒருவனுடைய சொந்த என்றும், அதிஷ்டானம் என்றால் அசல் இடம் என்றும் பொருள்படும். அகங்காரம் முற்றிலும் மனதுடன் ஒடுங்கிவிடும் போது அங்கே மனதிற்கு எந்த வேலையும் இருப்பதில்லை. இந்த நிலையே சுழுப்தி அல்லது ஆழ்ந்த உறக்கம் ஆகும். இந்த நிலைக்குள் அகங்காரம் நுழைவது என்பது ஒரு மனிதன் நடுப்பகல் வெயிலில் நீண்ட நேரம் நடந்த பிறகு ஒரு சிறிய அறைக்குள் நுழைவதை போன்றது ஆகும். அங்கே அந்த சிறிய அறையில் வெளிச்சம் குறைவாக இருக்கும், மேலும் அவனால் வெளியில் உள்ள பொருட்களை பற்றிய எந்த ஒரு எண்ணத்தையும் கொண்டிருக்க முடியாது. இதுவே உலகத்தின் ஆழ்ந்த உறக்க நிலையாகும், மேலும் இந்த நிலையே சுவாதிஷ்டானம் என்று அழைக்கப்படுகிறது. மணிபூரகம் என்பது மனதின் நிறைவு ஆகும். மணி என்பது மனம், பூரகம் என்பது நிறைத்தல் ஆகும். இந்த நிலையில் மனமானது உயிர் மற்றும் எதனுடனும் கலக்காத தனித்தன்மையுடன் நிறைந்துள்ளது. இந்த நிலை ஒரு மனிதன் நடுப்பகல் வெயிலில் நடந்த பிறகு ஒரு அறைக்குள் நுழைவதை போன்ற அனுபவத்திற்கு சமமானது ஆகும். முதலில் அவனால் அங்கே நிலவும் ஒளியின் உதவியுடன் எதையும் பார்க்க முடிவதில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனால் பொருட்களை அதன் சொந்த ஒளியில் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மனமானது படிப்படியாக பொருட்களை தனக்குள்ளே காணத் தொடங்குகிறது. அதன் பிறகு அது விழிப்பு நிலையின் அனைத்து இருப்பு நிலைகளையும் காண்கிறது. இதுவே மனதின் உண்மையான விழிப்பு நிலையாகும். இனிப்புகளை போன்றது, இதனை சுவைத்தவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த உன்னத பேரானந்தம் வெறும் ரசனைக்குரியது மட்டுமே, அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, ஆனால் அதனை அனுபவித்து உணர்ந்து கொள்ள முடியும். அனைத்து உயிரினங்களும் தங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இந்த பேரானந்தத்தை அனுபவிக்கின்றன. அவர்கள் இந்த உன்னத புதையலை திருடி அனுபவிக்கிறார்கள். இந்த உதையலை அவர்கள் சேமித்து வைக்க விரும்பினால் அவர்கள் வாழவும் ஆராதிக்கவும் வேண்டும், ஆனால் அவர்கள் அதனை திருடி வீணடித்து விடுகிறார்கள். சரியாக சொல்வதானால் அவர்கள் உடலுறவு கொள்ளும் அந்த தருணத்தில் இந்த உதையல் தீண்டப்படும் போது விவரிக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சியின் சிலிர்ப்பை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த சிலிர்ப்பு பிரம்மானந்தமே அன்றி வேறில்லை. சீடர், ஓ குருவே, ஒருவன் தொடர்ந்து உயிர் வாழ்வதற்காக இந்த உன்னத புதையலை திருடி வீணடிக்கும் போது அவன் அந்த பேரானந்தத்தை முற்றிலும் அழித்து விடுவானா? ஆசிரியர், ஆம். இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் இந்த உன்னத புதையலை திருடி வீணடிக்கின்றன.
மக்கள் இந்த உன்னத புதையலை திருடி அழிப்பதன் காரணமாகவே மரணமடைகிறார்கள். இது எவ்வாறு சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். அனைத்து உயிரினங்களும் உடலுறவின் மீது ஆசை கொள்கின்றன. 5 புலன்களும் தங்களின் முழு ஒத்துழைப்பை தரும்போதுதான் மனமானது இதில் தீவிரமாக ஈடுபடுகிறது. அப்போது மனமானது உட்புறமாக ஒருமுகப்படுத்தப்பட்டு ஜீவனுடன் இணைந்து மேல் நோக்கியும் கீழ்நோக்கியும் பாய்கிறது. இந்த செயல்பாட்டின் போது ஜீவன் பிரம்மரந்திரத்தின் வழியாக கடந்து விந்து புள்ளியை வைட்டல் பாயிண்ட் தொடுகிறது. அந்த தருணத்தில் அங்கே ஒரு மின்னல் போன்ற ஒளியும் சிலிர்ப்பும் ஏற்படுகிறது. இந்த விந்து புள்ளியிலிருந்து விந்து திரவம் வெளியேறும் போது ஏற்படும் சிலிர்ப்புடன் கூடிய பேரானந்தமே பிரம்மானந்தம் ஆகும். இந்த விந்து புள்ளியிலிருந்து வெளிப்படும் மகிழ்ச்சியின் சிலிர்ப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? சீடர்: முடியாது ஆசிரியர். இந்த சிலிர்ப்பு பிரம்மானந்தத்தை விட குறைந்தது அல்ல. இது பிரம்மானந்தமே ஆகும். இந்த விந்து திரவமே பிரம்மத்தின் சாரமாகும். ஜீவன் விந்து புள்ளியை தொடும் அந்த ஒரு நொடியில் ஒருவன் பேரானந்த நிலையை அடைகிறான். இதுவே நித்திய பேரானந்தம் ஆகும். இதனால்தான் ஒவ்வொரு படைப்பும் ஆனந்தத்திலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து தோன்றுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த உன்னத புதையலை உங்களுக்குள்ளே நீங்கள் சேமித்து வைத்தால் உங்களால் எப்போதும் நிலைத்திருக்கும் பேரானந்தத்தை அடைய முடியும். மனிதர்கள் இந்த அமுதத்தை திருடி வீணடிப்பதால் தான் மனிதகுலத்தின் இறப்பு அல்லது அழியும் தன்மை அதன் மீது சார்ந்துள்ளது. அவர்கள் ஒரு கணநேர தற்காலிக மகிழ்ச்சிக்காக இயங்குகிறார்கள். அதன் மூலம் நித்திய பேரானந்தத்தை அடையும் வாய்ப்பை இழக்கிறார்கள். அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கிறார்கள். ஓ சீடனே, ஒருவன் இந்த விந்து புள்ளியாகிய உன்னத புதையலை பாதுகாத்து ஜீவனை இயக்கும் கலையை பயிற்சி செய்து அதை மேல் நோக்கியும் கீழ்நோக்கியும் பாயச் செய்து அந்த விந்து புள்ளியில் ஜீவனை ஒடுங்கச் செய்தால் அவனால் எப்போதும் நித்திய பேரானந்தத்தில் வாழ முடியும். இதுவே பிரம்மானந்த நிலையாகும். எந்த ஒரு முயற்சியும் இன்றி இதை பற்றி அறியாமல் மக்கள் தங்களது உயிர் ஆற்றலை பல்வேறு வழிகளில் வெளியே பாயச் செய்து மாயையான பொருட்களில் சிக்கி அழிகிறார்கள். ஆனால் மனிதர்கள் தங்களை அறிய முற்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் யாரும் அதற்கேற்ப செயல்படுவதில்லை. ஒருவன் தன்னை அறிய விரும்பினால் அவன் தன் ஆன்மாவை மட்டுமே உற்று நோக்க வேண்டும். அப்படி செய்யாமல் அவன் மற்ற வெளிப்புற பொருட்களை நோக்கி தன் பார்வையை செலுத்தினால் அவன் நிச்சயமாக அழிந்து போவான். எனவே பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளும் தங்களுக்குள்ளே ஆத்ம சாட்சாத்காரத்தை, சுய உணர்தலை அடைந்து பேரானந்த நிலையை எய்த வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். ஒருவன் தனக்குள்ளே இருக்கும் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி தன்னைத்தானே புத்துணர்ச்சி பெறச் செய்து அந்த சுக்லமாகிய பிரம்மத்துடன் தன் மனதை ஒன்றிணைக்க அனுமதிக்க வேண்டும். இதை செய்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை.